நான் அடிக்கடி வாரம் வருவேங்க. கௌதமன்கிட்ட எப்பயுமே கூப்பிட்டு பேசுவேன். எனக்கு அவர் தான் ஒரு 10 மாடு பக்கம் வாங்கி கொடுத்துருக்காரு. சாமி கோபினா நம்ம பழைய கஸ்டமர், நீங்கள் நம்மளை தேடி விருப்பப்பட்டு வரீங்க, நல்லபடியாக இருக்கணும். மாடு மேலே மாடு சேர்ந்து பண்ண மேலே பண்ண பெறுங்க. நம்ம இன்னைக்கு பிடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய மாடாக தெரியுது. ஆமாண்ணா, இது கொஞ்சம் பிரேடில் பெருசாக தான் பார்த்து எடுத்துருக்குண்ணா. என்ன ரகம்ண்ணா இது? இது ஹெச்எஃப் ரகம்ண்ணா. ஹெச்எஃப் ரகம். அண்ணா இது பார்த்தீங்கன்னா பண்ணக்காரங்க ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்கன்னு வைங்கண்ணா. இப்போ வந்து இத்தனை லிட்டர் அத்தனை லிட்டருக்கு கறக்குதுன்னு சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சில பேர் தேவையில்லாமல் கமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்கவுங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும்லாம் இல்லைங்கண்ணா. நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த மாடு வச்சிருக்கிறவங்க கறக்கிறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கறக்குன்னு. அது விரும்பி வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாங்க. நான் வந்து பட்ஜெட்டில் எனக்கு வந்து கம்மி பட்ஜெட் தாங்க. பட்ஜெட்டில் ஒரு நல்ல 2 மாடை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கௌதம் சார்ட்ட கேட்டேன். 14 லிட்டர் கறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து 7லேருந்து 8 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணிட்டு வர கஸ்டமருக்கு நல்ல மாடை எடுத்து கொடுக்கலாங்க. கால் பண்ணி சப்போஸ் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க. கண்டிப்பாக நல்ல மாடை தெளிவாக எடுத்து கொடுக்குறேங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா வணக்கண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. ஸோ 2 மாடு வாங்கியிருக்க மாதிரி தெரியுது. ஆமாண்ணா. ஸோ எங்கேருந்து வரீங்கண்ணா? நான் திருப்பூர்லேருந்து வரேன். திருப்பூர்லேருந்து. ஸோ இந்த வாரம் எப்படி போச்சு சந்தை? இந்த வாரம் கொஞ்சம் நல்லா தானே போச்சு. ஏன்னா போன வாரம் வந்து நல்ல மழையாக இருந்துச்சு, நிறைய பேர் வரல. நானே கௌதமன் கூப்பிட்டேன், ரொம்ப வெயிதுன்னாரு, அதனால நானே இருந்துக்கிட்டேன். ஸோ இந்த வாரம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா தான் போயிட்டு இருக்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி 2 மாடு எடுத்துருக்கானுங்கண்ணா. ஓகே, எத்தனை மாடு வாங்கலாம்னு வந்தீங்க? நான் ஒரு மாடு வாங்கலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு 2 மாடை வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்க. போன வாரம் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, மாடு வரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரிங்க. ஸோ அதனால் மழைன்றதால. ஸோ இந்த வாரம் மழை இல்லை, நல்ல வெயில் காயுது. இல்லைங்க, எப்பயும் போல தான் போயிட்டு இருக்கு. ரேட் எப்படி இருந்துச்சுங்க? போயிட்டு இருக்குது. பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. சரி, இப்போ 2 மாடுல என்ன ரகம் எல்லாமே? ஒன்று வந்து ஹெச்எஃப் எடுத்துருக்குதுங்க, ஒன்று நாட்டு கிராஸ் எடுத்துருக்கு. சரி, எதனால் நாட்டு கிராஸு? அது கொஞ்சம் ஃபேட்டு கொஞ்சம் இது நிற்குங்க, அதனால அது எடுத்துருக்குது. சரி, இப்போ இது எல்லாமே சென்னை மாடுங்களா தலையீத்தா எப்படிங்க? இல்லைங்க, ஒன்று வந்து தலையீத்துங்க, இன்னொன்று வந்து 2ஆம் நீத்து. ஹெச்எஃப் வந்து 2ஆம் நீத்து, இது வந்து தலையீத்து. சரிங்க. இப்போ சந்தைக்கு வழக்கமாக வர்றது உண்டுங்களா கருங்கல்பாளையம்? வருதுங்க. நான் அடிக்கடி வாரம் வருவேங்க. கௌதமன்கிட்ட எப்பயுமே கூப்பிட்டு பேசுவேன். எனக்கு அவர் தான் ஒரு 10 மாடு பக்கம் வாங்கி கொடுத்துருக்காரு. எப்பங்க? இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு நான் அவர் யூடியூப்ல பார்த்து தான் நான் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணேன். அதுலேருந்து நான் ஒரு 2 மாடு அவர்கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் அது எனக்கு பிடிச்சி போச்சு அவர்கிட்டயே. நான் அதுலேருந்து அவர்கிட்டயே தான். இப்போ மொத்தம் நம்ம பண்ணையில் எத்தனை மாடு இருக்குங்க? 10 மாடு ஏற்கனவே இருக்குதுங்க. இப்போ இது 2 இருக்குங்க. இப்போ 10 மாடு வச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ அது இவர்கிட்ட தான் வாங்கியிருந்தீங்க. ஆமாங்க. ஸோ திருப்தியாக கொடுக்குறாருங்களா? திருப்தியாக கொடுக்குறாரு. ஸோ இந்த வாரம் இது ரேட் எப்படிங்க அனுசரித்து வந்ததா எப்படிங்க? இந்த வாரம் நல்ல ரேட்டை கொஞ்சம் அனுசரித்து தான் எனக்கு முடிச்சிருக்கிறாரு. ஒன்றும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சாமி கோபினா நம்ம பழைய கஸ்டமர், நீங்கள் நம்மளை தேடி விருப்பப்பட்டு வரீங்க, நல்லபடியாக இருக்கணும். மாடு மேலே மாடு சேர்ந்து பண்ண மேலே பண்ண பெறுங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம், சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. ஆனந்தண்ணா, தருமபுரி. தர்மபுரிலேருந்து வந்துடுறீங்களா? சரிங்க. சந்தைக்கு வந்துருக்கீங்க கருங்கல்பாளையத்துக்கு. ஆமாங்கண்ணா. எத்தனை மாடு பிடிச்சிருக்கீங்கண்ணா? 2 மாடு பிடிச்சிருக்குங்கண்ணா. ஸோ இங்கே நம்ம இன்னைக்கு பிடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய மாடாக தெரியுது. ஆமாங்கண்ணா, இது கொஞ்சம் பிரேடில் பெருசாக தான் பார்த்து எடுத்துருக்குண்ணா. என்ன ரகம்ண்ணா இது? இது ஹெச்எஃப் ரகம்ண்ணா. ஹெச்எஃப் ரகம். சரிங்க. இப்போ மடி நல்லா கட்டியிருக்கு. ஆமாங்கண்ணா. எத்தனை லிட்டர் கறக்குன்னு சொல்லியிருந்தாங்க? அவங்க 25 லிட்டர் சொல்லியிருக்காங்கண்ணா. ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2 வேளை. இது இப்போ தான் வாங்கியிருக்கோங்கண்ணா, போய் கறந்தா தெரியும். சரிங்க. இப்போ தர்மபுரிலேருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ முன்னாடியே மாடு இங்கே வந்து சந்தையில் எடுத்தீங்களா எப்படிங்க? இல்லைண்ணா, ஏற்கனவே ஒரு டைம் வந்தோம், இப்போ தான் நான் எடுத்துருக்கேன். கௌதம் மட்டும் இப்போ தான் எடுத்துருக்கேன் 2 மாடு. போன முறை வந்து மாடு அமையலைங்களா? ஆமாங்கண்ணா. வந்து நாங்கள் பார்த்துட்டு போயிட்டோம்ண்ணா, இப்போ தான் வந்து மாடு எடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ 2 மாடு எடுத்துருக்கீங்க, விலைலாம் எப்படிங்க இருந்துச்சு சந்தையில்? விலை கொஞ்சம் அதிகமாக தானே இருந்துச்சு, பிரெட் தகுந்த மாதிரி இருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, பிரெட் நல்லா இருக்குன்றதுனால எடுத்துட்டோம். ஆல்ரெடி மாடு வச்சிருக்கீங்களா எப்படிங்க? ஆமாண்ணா, ஏற்கனவே வீட்டில் மாடு இருக்குண்ணா, ஒரு 4 மாடு வச்சிருப்போம். அதோட 2 சேர்த்து எடுத்துருக்கோம். சரிங்க. இப்போ இது வந்து ஹெச்எஃப், இது என்னங்க? அது ஆல் பிளாக் ரகம்ண்ணா. என்னங்க? ஆல் பிளாக்ண்ணா. ஆல் பிளாக் ரகம்னு சொல்லுவாங்க நம்ம சைடு. அதனால அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பால் டெஸ்ட் வரன்றதுனால அது எடுத்துருக்கோம். சரிங்க. அது என்ன எத்தனை லிட்டர் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க? அது 15 லிட்டர் சொல்லியிருக்காங்கண்ணா. ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2 வேலைண்ணா சேர்ந்து. சரிங்க. இப்போ திருப்தியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க? ஆமாண்ணா, திருப்தி எடுத்துருக்கேன். சரிங்கண்ணா, நன்றி. சரி, இன்னைக்கு வாங்கின ஒரு 10 மாட்டில் இது ஒரு ஸ்பெஷல் பிரீட்னே சொல்லாங்கண்ணா. சரிங்க. என்ன ஸ்பெஷலுங்க? அண்ணா இது பார்த்தீங்கன்னா பண்ணக்காரங்க ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்கன்னு வைங்கண்ணா. நம்ம வந்து இத்தனை லிட்டர் அத்தனை லிட்டருக்கு கறக்குதுன்னு சொன்னோம்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நமக்கு சண்டைக்கு வராங்க. நம்ம சண்டைக்கு வராங்க. சில பேர் தேவையில்லாமல் கமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்கவுங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும்லாம் இல்லைங்கண்ணா. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாடு வச்சிருக்கிறவங்க கறக்கிறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கறக்குன்னு. அது விரும்பி வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாங்க. சரிங்க. இது எத்தனை லிட்டர் கறக்குன்னு சொல்லியிருக்கீங்க?
ஏன்னா இது அவரு மாட்டுக்காரே வந்து 30 லிட்டர் கறக்குன்னு அவரே எடுத்தாருங்க. அவரே விருப்பப்பட்டு- என்னோட கஸ்டமரே இது என்னோட இதே மாதிரி மாடு இருக்கு, இது 30 லிட்டருக்கு கறக்கும் அப்படின்னு சொல்லி அவரே எடுத்தாருங்க. என்ன கஸ்டமர் என்ன ஒரு ஆனா தருமபுரிங்க. நான் ஒரு 25 லிட்டர் வந்தா போதுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து கொடுத்தேன். சும்மா 40 லிட்டர் வரும் 30 லிட்டர் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது பண்ணக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த மாடு எவ்வளவு கரை இதை வச்சு மெயின்டைன் பண்ண. ஆறே பல்லு மாடு நல்ல யார் வேணா லேடிஸ் கீடிஸ் யார் வேணா கறக்கலாங்கண்ணா. இது வந்து கண்ணு போட்டனால இந்த சொரவை இருக்குதுங்க. இது போய் 2-3 நாள் பால் கறந்தா இந்த சொரவை வத்திருங்க. ஓகே, திருப்தியா வாங்கி கொடுத்துருக்கீங்க. திருப்திங்க. நான் உங்களுக்கு மாட்டுக்காரங்களே விருப்பப்பட்டு தான், நம்ம கஸ்டமரே விருப்பப்பட்டாங்க, அவங்க விருப்பப்பட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்க, சரி அண்ணா. வணக்கண்ணா. எங்கேருந்து வரீங்கண்ணா? நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்துருக்கீங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கருங்கல் பாளையம் சந்தையில் 2 மாடு எடுத்திருக்கீங்க. ஸோ என்ன ரக மாடுண்ணா இது? ஹெச்எஃப் தலையத்துங்களா? ஒன்று தலையிட்டு ஒன்று ரெண்டானது சென மாடுங்க. சரிங்க, இப்போ மொத்தம் எத்தனை வாங்க வந்திருந்தீங்க? மொத்தம் 3 நாள் வந்தோம், 2 வாங்கிக்கலாம். 2 திருப்தியாக இருந்ததுங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஹெச்எஃப்லேயே பெரிய மாடாக தெரியுது. என்னங்க? நல்ல பால் வர்க்கமான மாடுகள். பால் வர்க்கமான மாடு என்ன மாதிரி கேட்டிருந்தாருங்க அவர்? அது ஹெச்எஃப்லேயே பெருங்கூட்டான மாடு தான் கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்க, இப்போ இது எத்தனை லிட்டர் மாதிரி கேட்டிருந்தாரு? ஏதாவது கேட்டாரா? ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டி கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த எடுத்துருக்கேன். சரிண்ணா, நீங்கள் பண்ண வச்சிருக்கீங்களா எப்படிங்க? பண்ண வச்சிருக்கேன். நம்மளோட ஒரு 17 மாடு இருக்கு. 17 மாடு இருக்கு. அதுக்காக எடுத்து வந்திருக்கேன். மாமாக்கு எடுத்து வந்தீங்க? ஆமாங்க. சரிங்க, சரிங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா சந்தைக்கு? செகண்ட் டைம் வரீங்க. சரிங்கண்ணா, நன்றி அண்ணா. வணக்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் ஆனந்தன். ஆனந்தன். எங்கேருந்து வரீங்க? கடலூர்லேருந்து வரேங்க. கடலூர்லேருந்து வரீங்க. ஸோ கடலூர்லேருந்து ஈரோடு வந்துட்டீங்க. ஸோ 2 மாடு கண்ணோட வாங்கியிருக்கீங்க மேற்கு தருது. ஆமாங்க. ஸோ என்ன கேட்டிருந்தீங்கண்ணா? நான் வந்து பட்ஜெட்டில் எனக்கு வந்து கம்மி பட்ஜெட் தாங்க. பட்ஜெட்டில் ஒரு நல்ல 2 மாடை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கௌதம் சார்ட்ட கேட்டேன். சரி. அவர் வந்து நல்லா சொல்லி சரி பார்த்து பேசி தராங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாமே வந்து நான் கேட்டது வந்து ஹெச்எஃப்பும் இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு நார்மல் நாட்டு மாடு கிராஸ் மாதிரிங்களா மாதிரி கேட்டிருந்தேன். அவர் வந்து அது ஒன்று பார்த்து கொடுத்தாரு. ஒன்று இது ஒன்று நம்மளது ஹெச்எஃப். சரி. 14 லிட்டர் கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து சகலாக அது வந்து ஒரு 7-8 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. சரி, நிறைய பேர் வந்து சந்தைக்கு வந்து சென மாடை வாங்கிட்டு வராங்க. நீங்கள் கண்ணு மாடாவே வாங்கிட்டு போட்டீங்க. அதனாலண்ணா எனக்கு வந்து நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. மாடுக்கு இதுக்கெல்லாம் தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பார்த்து மாடுக்காக பழக்கம் இல்லைங்க. சரி, நம்ம கண்ணு மாடாவே வாங்கி இப்போ தான் செனையா வாங்கினா பார்த்துக்கணுன்ற அதுக்கு வந்து சரி கரெக்டாக பிரசவ அதுக்கு தேவையான தீவனம் கொடுக்கணும். கண்ணு போட்டதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டிக்கும் அதுக்கு என்னென்ன தேவைன்றதுலாம் நமக்கு அவ்வளோவா இது இல்லைங்க. அனுபவம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி பண்ணணுன்றதுனால அதை வச்சு பண்ணி. சரி, இப்போ 2 கண்ணு இருக்கு. என்ன கண்ணு போட்டிருக்கீங்க? ஒன்று வந்து கால கண்ணுங்க, இன்னொன்று வந்து கிடாரி கண்ணு போட்டிருக்கு. ஸோ இது 2மே உங்களுக்கு பட்ஜெட்லேயே வாங்கி கொடுத்துட்டாங்க. பட்ஜெட்லேயே வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடி மாடு இருக்கா நம்ம கிட்ட? முன்னாடி ஒரு 2 மாடு வச்சிருக்காங்க. நாட்டு மாடு இருக்குங்க. அது வீட்டு வளர்ப்புக்குன்னு தனியாக வச்சிருந்தாங்க. அது சரிங்க. வீட்டு பாலுக்கு அதுக்கு மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? நான் வந்து இப்போ ஐடியில் இருந்தேங்க. ஐடியில் இருந்துட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி ஃபார்மிங்காக வந்துருக்கோம். ஃபார்மிங்குள்ளே வந்துட்டுங்க. ஸோ வர வாரங்களில் மாடு அதிகப்படுத்துகிற ஐடியா இருக்கா? ஆமாங்க. இப்போ அடுத்து இப்போ போயிட்டு இப்போ செட் ஆகிட்டு இப்போ இதான் மொதல் தடவை வந்து வாங்குறாங்க. சரிங்க. அப்புறம் வந்து சந்தைக்கு வர்றது இங்கே தான் முதல் ஐடியாவில் முதல் தடவை வரீங்க சந்தைக்கு? நம்ம சந்தைக்கு ஈரோடு சந்தைக்கு நம்ம முதல் தடவை வருது. வந்து பார்த்தோம், அவர் பேசினார் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொன்னாரு. அதனால நான் வந்து எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மாடு செட் ஆச்சுன்னா மறுபடியும் வருவீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக. சரி. ஓகே, இப்போ கௌதம்கிட்ட வாங்கினது எப்படி திருப்தியாக இருக்கு? அப்படிங்க ரொம்ப திருப்திங்க. அவர் நம்ம சொன்னதை கரெக்டாக எனக்கு பேசி வாங்கி கொடுத்துட்டாரு. சரிங்க, நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, அதனால கடைசியாக உங்களை பார்க்குறோம். ஆமாண்ணா. ஸோ இன்னைக்கு மொத்தமாக எத்தனை மாடு முடிஞ்சுண்ணா? இன்னைக்கு ஒரு 10 மாடு எடுத்துருக்குண்ணா. சரிங்க, எல்லா கஸ்டமர் வந்து அவசரத்தில் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாங்கண்ணா. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வாங்கியிருந்தோம். ஆமாங்க. ஸோ இன்னைக்கு கம்மியாக இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு 5 மாட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லா கஸ்டமரும் திருப்தி பண்ண முடியலைங்க. இதனாலங்க அதனால எல்லாம் ஒரு ப்ரீடு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைங்க. அதனால இந்த வாரம் போயிட்டு அடுத்த வாரம் சொல்லி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தீங்க மழையால மாடு வரது கம்மி. நீங்க அனுசரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னீங்க. ஆமாங்க. ஸோ இந்த வாரம் அது மாதிரி நடந்துச்சுங்களா? மாடு வந்திருக்குதுங்கண்ணா. ஆனால் செலக்டடான மாடு கம்மிங்க. கம்மியாக தான் வந்திருக்கு. எதனால் அந்த வாரம் கம்மியாயிடுச்சுங்க? ஆனால் சொல்ல முடியாது. திருப்தியாக மக்களை எதுவுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது இல்லைங்க. சரிங்க. அதனால ஸோ இந்த 10 மாடு என்ன மாதிரி வாங்கி கொடுத்துருந்தீங்க? ஆனால் எல்லாம் ஹெச்எஃப் ரக மாடு, ஜெர்சி எடுத்துருக்குறோம், ஹெச்எஃப் கிராஸ் எடுத்துருக்கோம், எல்லா மாடும் கலந்து எடுத்துருக்கணும். சரிங்க. இப்போ நிறைய ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஆமாங்க, சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க. ஸோ எல்லா பக்கத்துல இருந்து வந்திருந்தாங்க. ஆமாங்க. ஸோ எப்படி நான் போயிட்டு இருக்கேன்?
அண்ணா பரவாயில்லைங்கண்ணா ஏன்னா கஸ்டமர் திருப்திப்படுத்த முடியலைங்கண்ணா எல்லாரும் வந்து ஒருத்தரும் சங்கடப்படுறாங்க எல்லாத்தையும் சமாளிச்சு தானே வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துருக்குண்ணா ஏதோ ஒரு 2-3 கஸ்டமருக்கு வாங்கலிங்க அவங்க அடுத்த வாரம் வரன்ட்டு போயிட்டாங்கண்ணா. சரி இந்த 10 மாடு டெலிவரி ஆயிடுச்சுங்களா எப்படிங்க? அண்ணா தலைக்கு 2 மாடு வாங்கினாங்கண்ணா எல்லாத்துக்கும் வண்டி பிடிச்சி கொடுத்தாச்சு எல்லாம் டிரைவரு அவங்க மாடு வாங்கினாங்க எல்லாம் எதிர்த்து கிளம்பிட்டாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க. நீ வாரங்களும் வருவீங்க எல்லாம்? கண்டிப்பாக வாரம் வருவாங்கண்ணா. சரி வாங்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணா கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணிட்டு வர கஸ்டமருக்கு நல்ல மாடம் எடுத்து கொடுக்கலாங்க. கால் பண்ணி சப்போஸ் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க. கண்டிப்பாக நல்ல மாடம் தெளிவாக எடுத்து கொடுக்குறேங்கண்ணா. சரி இப்போ சிந்தாமணி போகிறீங்களா எப்படிங்க? நான் சிந்தாமணி போகிறேங்கண்ணா. இப்போதைக்கு கஸ்டமர் எதுவும் இல்லைங்க. நம்ம கஸ்டமர் இருந்தால் மட்டும்தான் போகிறதுங்க. ஈரோடு சரியா இருக்கு? ஈரோடு கரெக்டாக இருக்குங்கண்ணா. அதனால நல்ல மாடம் இங்கே எடுத்துக்கலாமா? எல்லா கலப்பின மாடு ஈரோட்டில் எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஈரோடு கருங்கல் பாளையங்க. காலையில் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க, 10 மணி வரைக்கும் நடைபெறுங்க. சரிங்கண்ணா ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா.